கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம். அதில் 59ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சங்கீதம் 59:10 அதன் முன்பகுதி. என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். இன்றைய தினம் இந்த மாதம் தேவன் சந்திப்பை உணரும் மாதமாக இருக்க போகிறது. தேவ கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் மாதமாக இருக்க போகிறது. ஏற்கனவே தேவ கிருபையினால் தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அது வேற, அதில் செகண்ட் தாட்டே கிடையாது. தேவ கிருபை தான் நம்மளோட இவ்வளோ தூரம் வழி நடத்தி வந்திருக்கிறது. எவ்வளோ கஷ்டங்கள், போராட்டத்திலையும், எவ்வளோ மோசமான நேரங்கள்லையும் தேவ கிருபை தான் நம்மளை நடத்தி வந்திருக்கிறது. அதை நம்ம உணர வேண்டும். அதான் தம் கிருபையினால் தேவன் என்னை சந்திப்பார். தாவீது ராஜா சொன்ன ஒரு காரியம். தாவீது ராஜா எப்போ அதை சொல்கிறார் பாருங்க. இந்த மேல் விலாசம் அது என்ன எழுதின்னு பார்த்தீங்கன்னா, சவுல் தாவீதை கொல்லுவதற்கு ஆயத்தமான போது, ஆட்களை ஏவின போது, தாவீதை கொண்டு வா அப்படின்னும் போது தாவீது ராஜா சொல்கிறாரு, ஒரு கன்ஃபெஷன் சொல்கிறார், தேவன் என்னை சந்திப்பார், தேவன் என் கூட இருக்கார், தேவன் என்னை பாதுகாத்துக் கொள்வார், அவ்வளோ கிருபை என்கிட்ட இருக்கு அப்படின்னு தாவீது ராஜா ரொம்ப அழகாக சொல்லுகிறார். தாவீது ராஜா உயிருக்கு போய் ஓடும் போது எழுதின சங்கீதங்கள் தான் நிறைய. அதே போல தான் ஏதோ ஒரு சங்கீதம் பாருங்களேங்க, என் தேவன் நம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். அப்போ என் தேவன் நம்ம சொல்ல முடியுதா? என்னோட தேவன், ஏன் தேவன். அதாவது பழைய ஏற்பாட்டில் தேவன் வெளியே இருந்தார். புதிய ஏற்பாட்டின் சத்தியத்தின்படி இயேசு ரத்தம் சிந்தப்பட்ட அந்த நொடியிலிருந்து இயேசு கிறிஸ்து தேவனானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போ நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனை நம்ம உணர வேண்டும். நமக்குள்ள தேவன் வாசம் பண்ணுவதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது புரிஞ்சுக்காம இருக்கனால தான் ரொம்ப பிரச்சனைகள் நமக்கு. நான்லாம் அவ்வளோ பரிசவனா, நான்லாம் அவ்வளோ இதா அப்படின்னா, தேவன் உருவம் பரிசுத்தம் உங்களிடத்தில் இருக்கிறது, ஆனால் தான் நீங்கள் இன்னும் உங்களோட இருக்கீங்க. ஆனால் தேவன் உருவம் பரிசுத்தம் உங்கள்கிட்ட இருக்கிறது உண்மைதான். ஆனால் தேவன் அவர் விரும்பும் பரிசுத்தத்தை நோக்கி நம்ம போக வேண்டும். அதே தான் தேவ கிருபை நம்மளை வழி நடத்தும். அவர் ஒரு பரிசுத்தம், அவர் ஒரு மார்க் வச்சிருப்பார், பெஞ்ச் மார்க் வச்சிருப்பாரு, நம்ம ஒரு மார்க் வச்சிருக்கோம். இந்த மார்க்கில் இருந்து அந்த மார்க்கை நோக்கி போக வேண்டும், இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போக வேண்டும். ஆனால் நம்ம தெரிந்து கொண்டதே தேவனுடைய பரிசுத்தத்தினால்தான், தேவனுடைய கிருபையினால்தான். அதாவது இன்றைய தினம் தேவனோடு சொல்ல ஆசைப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால், அவருடைய கிருபை உங்களை சந்திக்கும் நேரமாக இருக்க போகிறது, காலமாக இருக்க போகிறது. தேவ கிருபையிலே நடத்தப்படும் காலமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய அநாதி தீர்மானத்தால் பேர் சொல்லி அழைக்கப்பட்ட உங்களுக்கு தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். உங்களை சந்திக்கும் மாதம், உங்களை சந்திக்க போகிறார். அதாவது தேவன் சந்திக்க ரெடியாக இருக்கார். அதனால தான் வெளிப்படுத்தல பார்க்குற வாசல்படி இருந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறேன். அப்போ அதை நம்ம உணர வேண்டும். அப்போ வாசற்படியிலிருந்துன்னா, இதே வாசற்படியிலிருந்து இதயத்தை தட்டி கொண்டிருக்கிற தேவனுக்கு நம்ம திறந்து கொடுத்தோம்னா, அவர் உங்களை சந்திக்க உள்ளாக வந்து விடுவார். இன்னும் புறமாக அவருக்கு நம்ம வழிவாசலை திறந்து வைப்பதற்காக கர்த்தர் நம்மளை ஆயத்தமாக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். என்னுடைய தேவன், என் தேவன் தம்முடைய கிருபையினாலே என்னை சந்திப்பார். தேவனுடைய கிருபை உங்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படும் நேரம் இது. இதை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அட்மிட் பரலோக பிதாவே, என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார் என்று நாங்கள் புரிந்து கொள்ள மாட்டோம். ஏஸ்தாமே, நீர் எங்களுக்கு சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்களும் அதற்கேற்ற ஆயத்தமாக எங்களை நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாமே, நாங்கள் ஆயத்தமாகி உமது சமூகத்திலே காத்திருக்க எங்களை நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தாப்பனே உம்மை சந்திக்கும்படி, உமது கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி ஆயத்தமாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாமே, ஆயத்தமாக இருக்கிறோம் ஆண்டவரே. உமது கிருபையால் நீர் அவர்களை சந்தியும் ஆண்டவரே. வெளியெடுப்போம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.